அனைவருக்கும் வணக்கம். நமது கூடலூர் பகுதியில் நிலவுகின்ற பல்வேறு நிலப்பிரச்சனைகள், 10,000 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாத பிரச்சனை, அதேபோன்று பட்டா நில பிரச்சனை போன்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழமை கட்சிகளில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட 8 கட்சிகள் இணைந்து 2024 டிசம்பர் 30ஆம் தேதி ஒரே நாளில் தமிழக முதல்வருக்கு 1 லட்சம் இமெயில் அனுப்புகின்ற ஒரு முகாமை இயக்கத்தை நடத்தினார்கள். இந்த இயக்கத்தின் மூலமாக கூடலூர் சட்டமன்ற பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த ஆவலோடு இதற்காக இமெயில் அனுப்புவதற்காக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதன் வாயிலாக கிட்டத்தட்ட அந்த 1 லட்சம் என்ற அந்த இலக்கை அடைந்திருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் மக்களும், சமூக ஆர்வலர்களும், ஊடக நண்பர்களும் இதற்காக உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி அறிவிக்கும் வகையில் இன்றைக்கு அந்த தோழமை கட்சிகள் அடங்கிய அந்த அனைத்து கட்சியினர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றியும் ஆலோசனை செய்ததோடு இதற்காக ஒத்துழைத்த அத்துணை மக்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு நாம் இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த இமெயில் இயக்கம் வெற்றி பெறுமா என பல்வேறு தரப்பிலிருந்து சந்தேகம் எழுந்திருந்தது. ஏனென்றால் கூடலூர் போன்ற தோட்ட தொழிலாளர் சாதாரண மக்களும் வாழ்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு இமெயில் இயக்கம் எப்படி வெற்றி பெற செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி கொண்டு இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டு இந்த 1 லட்சம் இமெயில் என்ற இந்த இயக்கத்தை முதல்வருக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இப்போது அந்த செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம். பெரியோர்களே, கடந்த 30ஆம் தேதி கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே தமிழக முதல்வர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வாக்காளர்கள் மத்தியிலே இமெயில் அனுப்புவது என்ற அறிவுகள் விடப்பட்ட போது கூடலூர் மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடையதான கோரிக்கைகள் 12 அம்ச கோரிக்கைகளையும் உற்சாகத்தோடு வாக்காளர்கள் வரவேற்றார்கள். அதிகாலை 12 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் தொடர்ந்து ஏராளமான இமெயில்கள் தமிழக முதல்வர் அவர்களுடையதான விலாசத்திற்கு சென்றுள்ளது. பலரும் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய பழைய போனாக இருக்கின்ற காரணத்தால் மெயில் அனுப்ப முடியவில்லையே என்றிருக்கக்கூடிய ஆதங்கத்தோடு கவலைப்பட்ட காட்சியும் எங்களால் பார்க்க முடிந்தது. கூடலூர் சட்டமன்ற தொகுதியிலே 64 மையங்களிலே இருந்து மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த கட்சி தலைவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை சந்தித்து மெயில் அனுப்பி வைக்கக்கூடிய பணி என்பது வரலாறு காணாத மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நடைபெற்றது என்பது இந்த நேரத்திலே நன்றியுடன் குறிப்பிட வேண்டியிருக்கின்றன. இந்த 12 அம்ச கோரிக்கைகளிலே ஜென்மம் நிலம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், மின்விளக்கு வேண்டும் என்றிருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும், தமிழ்நாடு தனியார் பண பாதுகாப்பு சட்டத்திலே இருந்து கூடலூர் மக்களுக்கு விலக்களிக்கப்பட வேண்டும் என்றிருக்கக்கூடிய கோரிக்கையும், அத்தோடு இதிலே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 அம்ச கோரிக்கைகளிலும் ஒரு கோரிக்கை கூட யாரையும் தொடாத கோரிக்கைகள் இல்லை என்றிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒருமித்த கருத்தோடு இந்த கோரிக்கைகளை உருவாக்கிய மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு இந்த மெயில் அனுப்புகின்ற வேளையிலே வாக்காளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு பாராட்டுகின்ற காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. அன்று அதிகாலையிலே பஸ் நிலையத்திலே துவக்கி வைத்த திருவாளர் KP ஹாஜி அவர்கள் இந்த மெயில் அனுப்புகின்ற நிகழ்ச்சி துவக்கி வைத்த அந்த நேரத்திலே இருந்து ஏராளமானவர்கள் வரிசையாக இந்த மெயில் அனுப்புகின்ற பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இவ்வளவு அதிகமான மெயில் அனுப்பி வைப்பார்கள் என்றிருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு இல்லாத நிலையில் கூட 1 லட்சம் தொடக்கூடிய அளவிற்கு மெயில்கள் முதலமைச்சர் விலாசத்திற்கு சென்றிருக்கின்றன. 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த மெயிலை பார்த்தவர்களாக உள்ளது என்றிருக்கக்கூடிய தகவலும் இதிலே தென்படுகிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் அலட்சியத்தோடு இல்லாமல் அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் கருதுகின்றோம். அவசரமாக இந்த பிரச்சனை தலையிட்டு இதிலே எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பது என்பதும், உடனடியாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான பணிகள் தொடர்ந்து அதிவேகமாக செய்து
இந்த மக்களுடையதான தொகுதி மக்களுடையதான நீண்டகால பிரச்சனையை தீர்த்து வைப்பதிலே தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் திருவாளர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி கவனம் செலுத்துவார்கள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மனு அனுப்பும் போராட்டத்திலே ஈடுபட்ட அத்துணை வாக்காளர்களுக்கும் கூடலூர் சட்டமன்ற தொகுதி மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை உரித்தாகிக் கொள்வதோடு இந்த இயக்கம் இத்தோடு நிறுத்துவதில்லை. இந்த பிரச்சனைகள் தீர்வாகின்ற வரைக்கும், இதில் 12 கோரிக்கைகளையும் தீர்வு கிடைக்கின்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த இயக்கத்தின் சார்பிலே நடத்துவார்கள். ஆகவே ஏதோ ஒரு இயக்கம் நடத்தினார்கள், கைவிட்டார்கள் என்று யாரும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு வழிவகை இல்லாத அளவிற்கு தொடர்ச்சியாகவே இந்த கூட்டம் இந்த நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கைகள் என்பது அமையக்கூடும். என்ன செய்யலாம் என்பதை பற்றி வருகின்ற 7/1/2025 அன்று கூடலூர் பந்தல்லூர் பகுதியை சேர்ந்த அத்துணை அரசியல் கட்சிகளுடையதான உயர்மட்ட குழு கூட்டம் காலை 11 மணி அளவிலே கூடலூரிலே நடைபெறவிருக்கின்றன. அந்த கூட்டத்திலே அடுத்து நாம் என்ன செய்வது என்பதை பற்றி முடிவெடுக்க உள்ளோம் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, மிகப்பெரிய அளவிலே இந்த இயக்கத்தை ஆதரித்த பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், இன்னும் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள், தனி நபர்கள் உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும், மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த அதனுடைய அணிகளுக்கும், தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் மண்ணுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் உரித்தாகிக் கொள்கின்றோம்.